கண்ண மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம். இந்தியா பாகிஸ்தான் அடுத்த சுற்று. ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமான், இலங்கை, ஜிம்பாப்வே. கண்ண மூடிக்கொண்டு நான் ஆஸ்திரேலியாவை மட்டும்தான் சொல்வேன். இலங்கை ஆரம்ப நிகழ்வு வந்து அணிகள் இல்லாமல் தான் நடைபெற போகின்றது. அதாவது இன்றைய ஆரம்ப நிகழ்வில் இந்திய அமெரிக்க அணிகள் தான் பங்கு பெற்ற போகின்றன. வேறு சில அணிகள் இப்ப விளையாட உலகக்கிண போட்டிகள் இருக்கிற பங்கு பெற்ற அணிகள் இருக்கு தானே, இதுல 90% அணிகள்ல இந்திய வீரர்கள் இருக்காங்க. இந்தியாவை பிரபலமாக கொண்டவர். ஆனால் ஒரு அணி வெளியே போகின்றது. கண்டிப்பா போய் ஒரு நல்ல அணி ஒன்று இதுக்குள் இருந்து வெளியே போகின்றது. பலமான அணிகளும் கூட. ஓகே, மிகப்பெரிய சர்ச்சைகள், மிகப்பெரிய குழப்படிகள், கேள்விகள், இந்த மாதிரி பல இடறி ஊர்கள் எல்லாம் வந்து உலகக்கிணத்தினுடைய முதல் போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. முதல் நாள் இன்று தினத்திலேயே 3 போட்டிகள். இப்ப முதல் போட்டி பாகிஸ்தான் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியோடு இலங்கையில் ஆரம்பமாகின்றது SSC மைதானத்தில். இந்த போட்டி வந்து இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். காலையில மழை வரதுக்கான வாய்ப்பு இதுவரைக்கும் எந்த அறிகுறியும் இல்லை. அப்படியே பளிச்சென்றிருக்கு வானம். மாலை வேளையில நேற்றைய நாள்லையும் மழை இருந்தது. இந்த காலத்துக்குள்ள 2-3 நாளைக்கு 8ஆம் தேதி 9ஆம் தேதி 10ஆம் தேதி வரைக்கும் அந்த மழை இருக்குன்னு சொன்னாங்க. அவ்வளவு பெரிய மழை இல்ல, ஓரளவுக்கான மழை. இந்த மாதிரி போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பும் நிறைய இருக்கு. அடுத்த 2 போட்டிகளும் இந்தியா என்றபடியா காலநிலை பிரச்சனையை பற்றி யோசிக்க தேவையில்லை இன்று. எனவே இந்த மாதிரி இருக்கிறதால இதுல எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. அதாவது இப்ப உலகக்கிணத்தினுடைய ஆரம்பம் ஓபனிங் செரமனி வந்து நடக்குது இரவுக்கு தான். ஆனா போட்டிகள் வந்து காலையிலே இலங்கையில இங்க ஆரம்பிக்குது. எனக்கு இதுல கொஞ்சம் என்னன்னா, சரி அது ஏற்பாடுகளின் அடிப்படையில் இருந்தாலும் எனக்கு அவ்வளவு திருப்தியாக இல்லை. ஏனென்றா அந்த ஓப்பனிங் செரிமனியை பார்த்ததுக்கு பிறகு மேட்ச் பார்க்கறது தான் ஒரு ஃபீல் வரும். இப்ப இன்றைய சந்திர காலையில மேட்ச் தொடங்குது, ஆனாலும் இன்னும் அந்த ஃபீல் வேற இல்லை. இது நேற்று இரவு இந்திய அமெரிக்கா போட்டி நேற்று இரவு நடைபெற்று இன்று நடைபெற்றால், அல்லது இன்று இரவு இந்திய அமெரிக்க போட்டிகளுக்கு பின்னர் பாகிஸ்தான் போட்டி, மேற்கிந்திய தீவுகள் போட்டிகள் நடைபெற்றால் அந்த ஃபீல் வந்திருக்கும். ஆனா அது இல்ல, சாதாரண போட்டி மாதிரி இருக்கு. இன்றைய போட்டியில ஒரு சிறப்புன்னு சொன்னா 5ஆம் 7ஆம் கேட்ல SSC மைதானத்தினுடைய இந்த கேட் வழியா போறவங்க வந்து இலவசமா இந்த போட்டியை பார்க்கலாம். இலங்கையில் இருக்கவங்க இலவசமா அந்த போட்டியை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். நேற்று மாலையிலே அறிவிக்கப்பட்டது. எத்தனை பேர் டிக்கெட் எடுத்துட்டு ஐயோ ஃப்ரீயா போயிருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. டிக்கெட் எடுத்தவர்கள் வந்து இருக்கைகள் இருக்கின்ற இதுக்கு செல்ல முடியும். பார்வையாளர்கள் அரங்கு இந்த புல்தரை என்று சொல்லுவோம். ஆனால் SSC மைதானத்தில் அந்த புத்தரையில் இருந்து மேட்ச் பார்க்க இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கும். கிரவுண்ட் பக்கத்துல பார்க்கக்கூடியதா இருக்கும். மேட்ச் மிக தெளிவா ஓடி வரும். அப்படியே இந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பள்ளைகளையும் அதே மாதிரி தான். எனக்கு அந்த மேட்ச் பார்க்கறதுக்கு SSC மைதானத்தில் மேட்ச் பார்க்கறது எனக்கு நிறைய விருப்பம். அதிலும் அந்த புத்தரையில் அமர்ந்திருந்தா அல்லது நின்று கொண்டு பார்க்கறது. அதே மாதிரி பள்ளைகளை இந்த மாதிரி ஒரு சிறப்பான விஷயம் இருக்கு. SSC மைதானம் இந்த புதுசாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது உலகக்கிணத்துக்காக லைட் இரவு நேர போட்டிகளுக்காக. முதல் அப்படி இருக்கல. இது ஒரு முக்கியமான விஷயம். சரி, நாங்கள் உலகக்கிணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க நிலையில எங்களோட அனுசரணையாளர்கள் ரவி ஜுவல்லர்ஸ், அதோட சென்டர் பாயிண்ட் டெக்ஸ்டைல்ஸ், அதோட சேர்த்து வவுனியாவில் MSD கிரிக்கெட் அகாடமி வவுனியாவில் ஞான வைரவர் கோவில் வீதியில் இருக்கின்றது. நீங்கள் கீழே காணுகின்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு MSD அகாடமியில் பயிற்சிகளை பெற்றுக்கொள்ள முடியும். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சகலருக்குமான பயிற்சிகளை ஒரு நல்ல கிரிக்கெட் வீரர், கிரிக்கெட் பயிற்றுவிப்பாளர் உங்களுக்காக வழங்குகின்றார். மேலதுக்கு தகவல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த போட்டி பற்றி, இன்றைக்கு நடக்க போற அமெரிக்கா போட்டி பற்றி என்ன தகவல் இருக்கு? அமெரிக்கா போட்டி இரவு நடைபெற போகின்றது. அதற்கு இடையில் சென்று ஸ்காட்லாந்து வெஸ்ட் இண்டீஸ் ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற போகின்றது. வங்கடை மைதானத்தில் தான் இந்திய அமெரிக்க போட்டிகள். ரெண்டுமே பிரபலமான மைதானங்கள். பிரபலமான இந்திய அமெரிக்கா போட்டி தான் ஆரம்ப நிகழ்வு நடைபெற போகின்ற போட்டி. எனக்கு இதில் தான் நான் ஆரம்பத்திலேயே சொல்ல வந்தேன். இப்பொழுது ஒவ்வொரு மைதானங்களிலும் ஒவ்வொரு அணிகள் இருக்கின்றன. ஆரம்ப நிகழ்வு வந்து அணிகள் இல்லாமல் தான் நடைபெற போகின்றது. அதாவது இன்றைய ஆரம்ப நிகழ்வில் இந்திய அமெரிக்க அணிகள் தான் பங்கு பெற்ற போகின்றன. வேறு சில அணிகள் மும்பையில் இருந்தால் பங்கு பெற்றார்கள். ஆனால் இந்த கால்பந்து உலகக்கிணம் போன்று சகல அணிகளும் அந்த மார்ச் பாஸ்ட் மாதிரி கொடிகளோடு நடந்து போய் ஏனைய விளையாட்டுகளில் இருக்கின்ற அந்த ஆரம்பிப்பு சில வேளைகளில் அந்த இலங்கையில் கூட செய்திருக்கலாம். பாகிஸ்தான் இல்லை என்றால் இலங்கையில் பிரேமதாச மைதானத்தில் ஒரு முதல் போட்டியினை வைத்து ஒரு ஆரம்ப நிகழ்வை கோலாகலமாக சகல அணிகளையும் எடுத்து செய்திருந்தா இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பார்க்க நன்றாக இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்தில் இருந்தே இந்த போட்டிகள் நடக்குமா இல்லையா, இந்த அணி வராது அந்த அணி வராது என்ற பல குழப்பங்கள் இருந்ததால இது ஒரு பெரிய
வெளியே ஓகே இது அப்படியே ஒரு வகையில் இது ஆரம்பிக்கப்பட்டாச்சு. இது ஓகே, இது எங்க போய் முடியணுமோ அங்க போய் முடியத்தான் போகுது, அதுல மாற்றம் இல்லை. இப்ப இந்திய பாகிஸ்தான் போட்டி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக மெதுவான தகவல்கள் கசிய தொடங்கி. இன்னொரு விஷயம் பார்த்தேன், இலங்கையினுடைய போலீஸ் பக்கமாக பார்க்கும்போது இலங்கை இப்ப அதாவது இந்திய பாகிஸ்தானுக்கான போட்டி நடக்க போது 15ஆம் தேதி, இந்த போட்டிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா சொல்றாங்க. 1500 போலீஸ் உத்தியோகஸ்தர்கள், 600 போக்குவரத்து போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் இந்த போட்டிக்கான பாதுகாப்பை செய்யறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. எப்படியுமே சந்திர இந்திய அணி வரப்போகின்றது, மைதானம் வரை வரப்போன்றதுக்கான பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாகிஸ்தான் வருகின்றதா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கின்ற நிலைமையில் அதற்கான பாதுகாப்பு கட்டாயம் தேவை. எனவே அந்த ஏற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் சரியாக செய்திருக்கின்றது. போட்டிகள் என்னென்ன விஷயங்கள் என்பதை சொன்னோம். முதல் நாள் என்றதால குழுக்கள், அணிகள் யார் யார் இருக்கின்றார்கள், என்ன வாய்ப்புகள் என்பதை சொல்லிவிடலாம். முதலாவது குழுவில் இந்தியா, நமீபியா, நெதர்லாந்து, பாகிஸ்தான், அமெரிக்கா. கண்ண மூடிக்கொண்டு சொல்லிவிடலாம், இந்தியா பாகிஸ்தான் அடுத்த சுற்று. சரிதானே. இரண்டாவது குழு பி, இலங்கை இருக்கின்ற குழு, ஆஸ்திரேலியா, அயர்லாந்து, ஓமான், இலங்கை, ஜிம்பாப்வே. கண்ண மூடிக்கொண்டு நான் ஆஸ்திரேலியாவை மட்டும்தான் சொல்வேன். இலங்கை நிறைய பேர் நாளைக்கு அயர்லாண்டோட ஸ்ரீலங்காவுக்கு மேட்ச் இருக்குது. அடித்தால் அதன் பிறகு நான் சந்தோஷமா சொல்லுவேன். முக்கியமான 2-3 வீரர்கள் விட மாட்டாங்க போல இருக்கு. நேற்று அயர்லாண்டோட பிராக்டிஸ பார்த்தேன், அவங்க அடிக்கிற அடியை பார்க்க ஒரு மாதிரி எனக்கு புகை போகுது. சொல்லி வேலை இல்லப்பா இந்த மாதிரி தான் இருக்கு. நம்ம மாலையாவத மட்டக்குள்ளி பக்கம் நம்ம நண்பர்கள் சொல்லுவாங்க, சொல்லி வேலை இல்ல தம்பி, இப்படித்தான் விளையாடுறாங்களோ தெரியாத மாதிரி. சரி, ஏதோ நம்பிக்கையோடு காத்திருப்போம். இலங்கை அணி 2வது சுற்றுக்கு செல்ல போகின்றது. குழுசி இங்கிலாந்து, இத்தாலி, நேபாள், ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ். இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் போவார்கள். மற்ற அணிகள் பார்க்கின்ற வேளையில் அவ்வளவு பலமாக இல்லை. ஆனால் இத்தாலி கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்கின்றது என்னுடைய மகன் சொன்னார். இல்ல மகன் நேற்று நான் ஒரு ட்விட்டர்ல ஒரு வீடியோவும் பார்த்தேன். இத்தாலி அணியை பத்தி ஒருத்தர் எழுதியிருந்தார். இலங்கையில் இருக்கிற ஒரு உறவுகாளர், சிங்கள உறவுகாளர். இத்தாலி அணி நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஸ்காட்லாந்து அதோட வரப்போற மற்ற அணிகள் இருக்குதானே, இப்ப புதுசா வந்திருக்க அணி, இது எல்லாத்தையும் முன்னேறி ஒரு இப்ப இருக்க பலமான அணிகளோட பிரதான அணிகளோடு அடுத்த கட்டத்துக்கு இருக்கும்னு சொல்றாங்க. அதுதான் ஸ்கோர். அவர்கள் பிரதிகள் கடந்த காலங்கள் அப்படித்தான் இருக்கு. அதே போன்று ஏராளமான இந்திய வீரர்களும் இத்தாலி சொல்லப்பட்டு. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு, இப்ப விளையாடுற உலகக்கிண போட்டிகள் இருக்கிற பங்கு பெற்ற அணிகள் இருக்குதானே, இதுல 90% அணிகள்ல இந்திய வீரர்கள் இருக்காங்க. இந்தியாவை புறப்படமாக கொண்டவர்கள் ஏதோ விதத்தில் தொடர்புள்ளவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது நாங்கள் இந்த குழுவை முடித்து விட்டு எந்தெந்த அணியில் இருக்கின்றார்கள் என்பதை ஒருக்கா பார்க்கலாம். குழு டி தான் கொஞ்சம் டேஞ்சரஸான ஆனா பாவமான குழு சந்திரு. ஆப்கானிஸ்தான், கனடா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, UAE ஐக்கிய அரபு அமீரகம். இதில் ஆப்கானிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து மூன்றுமே மென்மையானவர்கள், சர்ச்சைகள் பிரச்சனைகளுக்குரியவர்கள் இல்ல. இவர்கள் 3 அணிகளும் அடுத்த சுற்றுக்கு வந்தால் எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் சந்தோஷப்படுவார்கள். ஆனால் ஒரு அணி வெளியே போகிறது, கண்டிப்பா ஒரு நல்ல அணி ஒன்று இதுக்குள்ள இருந்து வெளியே போகிறது. பலமான அணிகளும் கூட அப்புறாணி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 3 இந்த அப்புறாணி பாவப்பட்ட 3 அணியும் ஒரே குழுக்குள்ள போய் சேர்ந்திருக்கு. சில வேளை குழு சியிலையோ அல்லது குழு பிக்குள்ளேயோ இதுல இருந்து ஏதாவது ஒரு அணி வந்திருந்தா கட்டாயம் அந்த அணி வரும். ஆப்கானிஸ்தானோ, நியூசிலாண்டோ, தென்னாப்பிரிக்காவோ இதுக்குள் வந்திருந்தால் அந்த அணி கட்டாயம் அடுத்த சுற்றுக்கு. இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருக்கத்தான் செய்யுது. இதுதான் குழு நிலவரம். எனவே இந்த குழு நிலவரத்திலிருந்து தான் 2வது சுற்று நடைபெறும். 2வது சுற்று வந்ததன் பின்னர் நாங்கள் அதிலிருந்து கணிப்புகளை செய்யலாம். ஏராளமான நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்லிவிட்டோம். இந்தியாவுக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு. அப்படியா? பொதுவான கணிப்பு போட்டிகளின் அடிப்படையில் இந்தியா, ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி இங்கிலாந்து இருக்கு, நியூசிலாந்து இருக்கு, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, அதோட பாகிஸ்தான் இருக்கு. பாகிஸ்தான் இந்த முறை சில வேளை அண்டர்டாக்ஸ் மாதிரி இந்த கணிப்பிடாமல் இருக்க அடித்து நொறுக்கி கொண்டு வந்து விடுவார்கள் என்பதும் தென்படுகிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்த T20 உலகக்கிணம் மிகப்பெரிய அளவில் விறுவிறுப்பை, எதையுமே கணிக்க முடியாத அளவுல அணிகளுடைய விவரங்கள் இருக்கு, அணிகளுடைய அந்த நிலைமை இருக்கு. இது எப்படி இருந்தாலும் இந்த போட்டியில வெல்ல போறது யார் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். கிரிக்கெட் ரசிகர்களா நாங்க என்னதான் சொன்னாலும் இல்ல என்று அட்டிப்படக்கூடிய அந்த வெறித்தனமான கிரிக்கெட் ரசிகர்களுக்கு தெரியும் யாரு இறுதி போட்டியில வருவாங்கன்னு சொல்லி. அதைத்தான் நீங்க இப்ப கருத்துக்கள்ல சொல்லுங்க பாப்போம். இந்த போட்டி எந்த அணி இறுதி போட்டிக்கு வர போறாங்க? உலகக்கிண்ணம் ஆரம்பித்திருக்கின்றது. பாகிஸ்தான், இந்தியா விளையாட போகின்றது. அந்தந்த பிரச்சனை எல்லாத்தையும் மறந்துடுங்க. யாருக்கு வெற்றி கிண்ணம், யார் இறுதி போட்டி சொல்லுங்க.